ஹாய்மா. ஹாய். இன்னைக்கு வந்து நம்ம நருட்டோ சுப்பிட்டன் தமிழ் வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு கொஞ்சம் பிரேக் எடுத்துட்டாங்க. அதனால நம்ம வந்து அதை கண்டினியூ பண்ண முடியல. கண்டிப்பாக அடுத்து வர்றதுலேருந்து நம்ம கண்டினியூ பண்ணிக்கலாம். இப்போ எல்லா பேருமே வந்து ஐஎக்ஸ் ஃபேமிலியும் கேட்குறீங்க, பிளாக் ஃப்ளவரும் கேட்குறீங்க. இதை வந்து ரெண்டுமே வந்து நம்ம போடலாம் அப்படின்னு தான் இருக்கோம்னா, ஒரே நாளில் 2 எபிசோட் போட முடியாது. ஏன்னா எங்களுக்கு அதுக்கான டைம் இருக்காது. ஐஎக்ஸ் ஃபேமிலி ப்ளஸ் வந்து நம்ம பிளாக் ஃப்ளவர் இது வந்து எப்படின்னா டைம் கிடைக்கிறதுல நம்ம வந்து மாற்றி மாற்றி போடலாம். இப்போ இன்னைக்கு வந்து நம்ம வந்து ஐஎக்ஸ் ஃபேமிலி வந்து நம்ம பார்க்க போகிறோம். எப்படி இருக்குது அப்படிங்கிறத நாங்கள் கண்டிப்பாக முடிஞ்சதுக்கப்புறம் சொல்கிறோம். உங்களோட சப்போர்ட்டை எப்பவும் போல் கொடுங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். போகிறதுக்கு முன்னாடி உங்களோட லைக் எங்களோட ஹாப்பினஸ். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஐஎக்ஸ் ஃபேமிலி. ஐயோ போச்சுடா போச்சு, ஆக்சிடென்ட் பண்ணி விட்டான்டா. ஐயோ எங்க எங்க வந்து சம்பவ இடத்துலயே இறந்துட்டார். ஆனா எங்களுக்கு என்னவோ ஈஸ்டர்ன் ரிபப்ளிக் பார்ட்டி தான் திட்டமிட்டு கொலை பண்ணிருக்காங்களோன்னு தோணுது. வெஸ்ட் ஆலிஸ் நாட்டை சேர்ந்த நம்ம மேல போர் தொடுக்கிறாங்கன்னு சந்தேகமா இருக்கு. நம்ம நாட்டு மக்கள் பாதுகாப்புக்காக அவங்க திட்டம் என்னங்கிறது நம்ம கண்டுபிடிச்சாலும் அவனுக்கே இந்த வேலையை கொடுத்துருவோம். ஏன்னா இவ்வளவு பெரிய வேலைக்கு இங்க வந்து ஒரு இது மாதிரி உள்ள துப்பறி எப்படி இதாச்சு. அதுதான் அதுதான் அவர் வந்து எப்படி இறந்தாரு அப்படின்னு பண்றாங்க போல நினைக்கிறேன். யாரும் வந்து வேணும்னே எதுவும் பண்ணிட்டாங்களா? தம்பி வாலி ஏதோ நீ நினைச்சு பாக்குறாங்களா எப்படி இதாச்சு? மாத்தி கொடுத்துட்டாலும் பல திறமைகள் கொண்ட ஒரு அபாரமான ஸ்பை. இது யாரு? பல நாடுகளுக்கு நடுவுல தகவலுக்காக போரிடுற இந்த காலத்துல இதுவே அந்த இது ஆறு வேடத்துல மன்னனா இருக்கிற இவன் தன்னோட திறமைகளை பயன்படுத்தி எப்பவுமே எங்க அப்பா விக்க வச்சிருக்கிற மாதிரி யாரோ போட்டோ எடுத்துட்டானா. அத நினைச்சு அவர் ரொம்ப கோவப்படுறாரு. எங்க கிட்ட கோவப்பட்டா நாங்க என்ன பண்ண முடியும்? ராபர்ட், நான் உன்கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். உங்க அப்பா ரொம்ப பாவம். சரி ராபர்ட், நம்மளும் இதே மாதிரி நாம பிரிஞ்சிடலாம். என்ன? ஏன்னா நீ அந்த அளவுக்கு இன்டெலிஜென்ட்டா எனக்கு தோணுது. நான் கிளம்புறேன். சந்தோஷமா ராபர்ட், ஏய், இப்படி என்ன விட்டுட்டு போனா என்ன அர்த்தம்? கொஞ்சம் நில்லு. என்னோட தேவை ஏதோ ஒரு தகவல் வந்து ராபர்ட்ங்கிற முகமுடியும் இதோட கிழிச்சு எறியப்படும். இவனே சாதாரண வாழ்க்கை வாழணுமா? என்னைக்கு நான் ஸ்பையா மாறினோ அன்னைக்கே இந்த ஆசை எல்லாத்தையும் குழி தோண்டி புதைச்சிட்டேன். அதனால வந்து யார்ட்டையும் போய் நம்ம இது பண்ண ஆமா, முடியாது. அதனால அப்படியே விலைக்கு வந்துடுறேன் அவட்ட இருந்து. நேக்கா மாத்தி விட்டு போறாங்க வருங்க. நம்ம நாட்டு நலன் கருதி பண்ணதால மினிஸ்டரே இப்போ உங்களால தலைநிமிர்ந்து நடந்துட்டு இருக்காரு. சரி, இப்போ உங்க அடுத்த மிஷன் ஒரு தனியார் மாதிரியா இல்ல கவர்மெண்ட் மாதிரியா? தெரியல, பார்த்தாவே தெரியும் நமக்கு. நடுவுல இருக்கிற அமைதியை கெடுக்கிறது தான் இவன் திட்டம். அதனால இவன் கிட்ட நெருங்கி இவனோட பிளான் என்னங்கிறத கண்டுபிடிக்கணும். இந்த மிஷனை முடிக்கணும்னா நீ கல்யாணம் பண்ணி குழந்தையும் போச்சுடா. சொல்லுங்க. அவன் ஒரு சந்தேக பேர் வழிங்கிறதால பப்ளிக்கா அவனை எங்கேயும் பார்க்க முடியாது. அவனோட மகன் போற எலைட் பிரைவேட் ஸ்கூலுக்கு மட்டும்தான் இவனை ஃபாலோ அந்த பேப்பர்ல இருக்கேன்ல நியூஸ் ஃபாலோ பண்றாங்க. ஒரு கெட் அவங்களுடைய இது போல இவர்களும் அரசியல்வாதிகளும் கலந்துப்பாங்க. அதனால உன்னோட குழந்தைய இதே ஸ்கூல்ல சேர்த்து அந்த ஈவென்ட்ல கலந்துக்கணும். அது எப்படிங்க ஒரே நாள்ல கல்யாணம் பண்ணி குழந்தை பெற்றுக்க முடியும்? அந்த ஸ்கூல்ல போய் சேர்க்கணும்ன்றாமா. ஸ்கூல்ல போய் சேர்க்கணும்னா பேர் வைக்கிறோம். ஈஸ்டுக்கும் வெஸ்டுக்கும் நடுவுல இருக்கிற அமைதியை பாதுகாக்க தான் இந்த ஆபரேஷன். உலகத்துக்கே நல்லது. எந்த ஒரு சந்தேகமும் வராத ஒரு ஹீரோவா இருக்கணும். நீங்க செய்ய அந்த இதாவது மாறல ஹீரோ ஒண்ணு மக்கள் அவங்க பேரு வாழ்க்கையை வாழ்றதுக்கு முக்கியமான காரணமா நீங்க இருப்பீங்க. பேர் என்னன்னு நான் நோட்டீஸ் பண்ண விட்டேன். அடையாளத்தை மறைச்சு டாய்லெட்டா வாழ முடிவு பண்ணப்பவே எதுக்கும் தயாரான ஒருத்தனாதான் நான் வந்தேன். இப்போ உலகத்தோட நன்மைக்காக நான் அப்பாவா நடிக்க போறேன்.
அப்பாவும் நடிக்க போறானா? இது ஒரு அழகான சிங்கிள் ஃபேமிலி தங்கக்கூடிய அபார்ட்மெண்ட். இது ஒரு ஃபுல்லி ஃபர்னிஷ்ட் ஹோம். இங்க ஏசியும் ஹீட்டரும் ஒர்க் ஆகும். ஓ, வீடு பார்த்துட்டேன். வீடு பார்த்துருக்கீங்க. ஒயர் டாப்ஸ் எதுவும் இல்ல. ஈஸியா தப்பிச்சு போக வழி இருக்கு. இந்த வீட்டை நான் எடுத்துக்கிறேன். அற்புதமான முடிவு ஓ, மிஸ்டர். அவன் ஏதாவது பிரச்சனைனா தப்பிச்சு போற மாதிரியும் பாக்குறேன் போல. Void forger. Occupation psychiatrist. இனிமே இதான்னா இதான் என்னுடைய வாழ்க்கை. இனிமே என் குடும்பத்தோட சந்தோஷமா வாழணும். இதான் என் நோக்கம். உங்களுக்கும் உங்க குடும்பத்துக்கும் இந்த இடம் ரொம்ப நல்லா சூட் ஆகும். அது சரி, உங்களுக்கு பையனா இல்ல பொண்ணா? அது மட்டும் ஃபேமிலியாக இருந்ததே வீடு கொடுப்பாங்க போல. ஸ்பையா இருக்கும்போது இருக்கிற பெரிய பிரச்சனையே தான். தத்தை எடுக்கிறதுக்காக வந்திருக்கீங்களா? ஆமா சார். இந்த உங்க ஆர்ஃபனேஜ்ல நிறைய குழந்தைகள் இருக்காங்கன்னு. ஆமாம், இப்போ தத்தெடுத்து ஏதாவது பிள்ளை அவ்வளோ தானே. எது வேணுமோ அதை எடுத்துட்டு போ. சரி, பிள்ளைய தத்தெடுக்கலாம், பொண்டாட்டி எப்படி தத்தெடுக்க அதே முடியும்? என்னன்னு தெரியலையே. சரியில்லையே. ஜா ஆனா ஒண்ணு, இங்க சூழ்நிலை எந்த அளவுக்கு மோசமா இவ்வளோ இருக்கோ, குட்டி பிள்ளைலாம் இருக்கீங்களே. கதையை ஆமா. எனக்கு ஏத்த மாதிரி நான் மாத்தி அமைச்சுக்க முடியும். இந்த மிஷன் ஒர்க் அவுட் ஆகணும்னா எனக்கு இன்னொரு குழந்தை வேணும். தனியா இருந்தா நான் விஷயங்களை சமாளிக்கிறது ஈஸியா இருந்திருக்கும். நான் நல்ல ஸ்பைங்கிறதுல ஒரு பக்கம் இருந்தாலும் அதுக்காக நான் குழந்தையா மாதிரி ஸ்கூலுக்குள்ள போறதெல்லாம் நடக்காத காரியம். சொல்ல மறந்துட்டேன். எழுத படிக்க தெரிஞ்ச குழந்தையா இருந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். அப்படியா? சரி சரி. ஏய் ஆன்யா, இங்க இருக்கிறதுல ஆன்யா. பெருசா பேச மாட்டேன். ஆனா அழகா இருக்கே ஆனியா. இங்க இருந்து உழைச்சுக்கிட்ட எனக்கு இதை தவிர வேற வழியே தெரியல. ஏன்? ஆன்யா, இவருக்கு ஆய் சொல்லு. எக்ஸ்கியூஸ் மீ. 6 வயசு ஆயிருந்தாதான் ஈடன் ஸ்கூல்ல சேர்த்துப்பாங்க. இந்த குழந்தைய பார்த்தா 4 வயசு தான் இருக்கும் போல இருக்கே. என்னது 6 வயசு ஆகுதா? 6 வயசு ஐயோ, பேசுறது அவனுக்கு கேட்டுருக்காரு. இது காலை தூக்கிட்டு காமிக்குது. இங்கே வளர்ச்சி சாப்பாடு இங்கே இதில் இருக்கிறதுனால அந்த அளவுக்கு வளர்ச்சி இல்லை. இவ்வளவு சின்ன குழந்தை எப்படி சால்வ் பண்ணும்? ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் இது ஒரு சின்ன பசங்க விளையாட்டு தான். 1 டவுன் வந்து ஹோமியோஸ்டேசிஸ், 1 அக்ராஸ் வந்து கேஷுவல் க்ளோஷர். எழுத படிக்க தெரியும்னு சொன்னேன்ல, ஆமாம். அது அந்த மேக்ஸ் இது பண்ணி கொடுக்க காட்டு. இது எப்படி இந்த குழந்தைக்கு தெரியுதுன்னு யோசிக்கிறேன். இங்கே வரு இங்கே வரு பயங்கர புத்திசாலியா இருக்கு. ஆளா அதிர்ச்சியால் நிற்கிறேன். Apartments பொறுத்த வரைக்கும் நான் பாத்துக்கிறேன். முதல்ல நீங்க இவ்வளவு வீட்டை கூட்டிட்டு போங்க. ஃபார்மாலிட்டிஸ் இதெல்லாம் பண்ணணும்டா. நான் எதிர்பார்த்த மாதிரி குழந்தை அமைஞ்சிருச்சு. உனக்கு என் கூட வரதுக்கு விருப்பம் இருக்கா? நினைக்கிறப்ப எனக்கு தெரியுது. சப்ஜெக்ட் 007 மக்கள் மனசுல இருக்கிறத இவளால தெரிஞ்சுக்க முடியும். ஒரு குறிப்பிட்ட ஆர்கனைசேஷன் பண்ண எக்ஸ்பெரிமெண்ட்ல ஆக்சிடென்டலா கிடைச்ச பவர் தான் இது. அங்க இருந்து தப்பிச்சதுக்கு அப்புறமா ஒரு வீடுக்காக இயங்கிட்டு இருக்கா. நான் சொல்றத கேளு. ஓ, ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்ல இந்த பொண்ணுக்கு வந்து அந்த பவர் கிடைச்சிட்டு போல. ஆனா யாராவது கேட்டா நீ எப்பவுமே என் கூட தான் இருக்கேன்னு சொல்லணும். புரியுதா? சரி. இந்த வீட்டுக்கு கூட்டி வந்துட்டான். நீ என்ன இனிமே அப்பானே கூப்பிடலாம். சரியா? நல்லது. ஹலோ செல்லக்குட்டி, பார்க்க ரொம்ப கியூட்டா இருக்கு. கிளவி Forgers புதுசா இங்க வந்திருக்கோம். பேசுறாளே. சரி, நம்ம உள்ள போலாம் வா. ஆனியா. ஒன்று சொன்னா அது ரெண்டு சொல்லுது. வேணும்னா ஆன் பண்ணி இங்கே இதில் இருந்துட்டு ஆர்பனேஜில் இருந்துட்டு ஆமா. இங்கே வந்தவொடனே ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. இந்தா இதான் உனக்கு பிடிக்குமா? முதல்ல எனக்கு தேவையானதை நான் கொண்டு வரணும். அதுக்கப்புறம் இவளோட ஐடியா வேற நான் மாத்தணும். ஒரு சின்ன வேலை இருக்கு, நான் வெளியே போயிட்டு வரேன். அது வரைக்கும் வீட்லயே பத்திரமா இருக்கணும். ஐயோ, காலம் முடிஞ்சிச்சு. அது இதையும் கூட்டி போச்சுருக்கோ. அதான் கூட்டு வந்துட்டேன் போல. சேல்ல இருந்தா வாங்கிக்கலாம். ஒரு ஸ்பையா இருக்கிறவன் எப்பவும் யாரோட கவனமும் பக்கம் திரும்பாத மாதிரி பார்த்துக்கணும். ஒரு சாதாரண குடும்பம் என்ன பண்ணுமோ அந்த மாதிரி தான் நடந்துக்கணும். ஆப்போசிட்டா பண்ணி இங்கே ஆளக்கான கையை கெட்டியா பிடிச்சுக்கணும், எங்கேயும் போக கூடாது. சரியா? ஒரு கையில குழந்தைய பிடிச்சிட்டு போறேன். திடீர்னு எதிரிங்க வந்தா நம்ம எப்படி சமாளிக்கிறதுன்னு முதல்ல யோசிக்கணும். ஓடி போச்சு. ஓடுது. எங்கிட்ட போய் ஒளிச்சுட்டு இருந்துச்சு. ஒருவேளை என்கிட்ட இருந்ததா ஒளிஞ்சுக்கிறாளா? நான் ஏதாவது தப்பு பண்றேனா? ஒருவேளை அவளுக்கு என்ன பிடிக்கலையா? இந்த மிஷன் இவனுக்கு ஒண்ணுமே புரியல. ஆமா, அந்த பிள்ளை தெரியறது எனக்கு தெரியல. எனக்கு வந்திருக்க உத்தரவு. உலகத்தோட நன்மைக்கும் பாதுகாப்புக்கும் இதை நான் செஞ்சுதான் ஆகணும். எனக்கு பீனட்ஸ்னா ரொம்ப பிடிக்கும், கேரட்ஸ்னா பிடிக்காது. பேக்கரியில கிடைக்கிற மண்ணு பிடிக்கும். பேக்கரி இருந்து பண்ணுவாங்க
பன் பன் பண்ணு வண்ணத்தே மண்ணுங்குது. கொஞ்சம் அமௌண்ட் குறையுதுன்னு அதிர்ச்சியா பாக்குறாரு. கொஞ்சம் இரு நான் வரேன். 10 ரூபா காயின் கொடுக்குது சார். அந்த கிராஸ்வேர்ட் பஸ்ல மட்டும் எங்கேயாவது காப்பி அடிச்சு கத்துட்டு இருப்பாளா? இது ரைட்டுக்கா. இப்போ பிள்ளைய பிடிச்சிட்டேன். முண்டாட்டிக்கு என்ன செய்யுது? தெரியலையே. என்னாச்சு? இது இவங்க ரொம்ப இது பண்றாங்க. இவ்வளோ ஆர்கனைஸ்டே விட்டுறலாம்னு சொல்லுவானா? வாங்கி தருவேன். அதுக்கு தெரியும்ல, கேட்கும்ல, அவன் மனசுல நினைக்கிறது, அதனால அழுகுது. வேலை இந்த வேணாம். மாதிரி எத்தனை வாங்கிட்டு போறேன்னு பாரு. சரிப்பட்டு இப்படிலாம் இருக்கு. தூக்கிட்டு ஆனா இவ ஏன் இப்படிலாம் பிஹேவ் பண்றா? இந்த மிஷன் முடிஞ்ச உடனே இவளை ஹாஸ்டலுக்கு பேக்கப் பண்ணிட வேண்டியது. தூக்கிட்டு ஐடியாவே வச்சுக்கோ. அதனால தெரியல, அதுக்கு கேட்கல. இல்லப்பா முடியவே முடியாது. நான் படிக்க மாட்டேன். என்ட்ரன்ஸ் அந்த எக்ஸாமுக்கு ஸ்கூல்ல சேர்க்கறதுக்கு ஆமா. ஒத்துழைக்கிறேன். ஓகே? ஆனா ஒரு சாதாரண டெஸ்டுக்கெல்லாம் படிக்கணும்னு அவசியம் இல்ல. அதுக்கு பதிலா நான் மனுஷங்களோட மனசை படிப்பேன். எப்படி ஏமாத்தி பாரு. ஜெயிக்கலாம்லாம் யோசிக்காத. அது இங்க நடக்காது. இந்த ஸ்கூல்ல நீ எப்படியாவது சேர்ற. இல்லைன்னா இந்த மிஷன் அவ்வளவுதான். இப்போ இது கேட்பாங்கல்ல, ஒய்ஃப் எங்கன்னு சரி, ஆமா. ஏதாவது சொல்லி சமாளிச்சிருவாங்களோ? அது வரைக்கும் நீ வீட்ல தான் இருக்கணும். என் கூட வரக்கூடாது. இன்னைக்கு நீ கிடையாது. வீட்லயே விட்டுக்கிட்டியா? சொல்லிட்டு பாக்கு. ஏய், எட்டி பாக்குற? இதை பார்த்துட்டேன். ஒளிஞ்சு மறைஞ்சா வர. பின்னாடியே வந்துருச்சா? அப்பா கண்ணாமூச்சி ரொம்ப நல்ல விளையாட்டு. ஜாலியா இருக்கு. உன்னால தப்பிக்கவே முடியாது. ஓ, இதனால தான் லேட் ஆச்சா? பெரிய இதெல்லாம் வச்சுட்டு போயிட்டியா? குழந்தைய துன்புறுத்துறான்னு கேஸ் போடாம இருந்தா சரி. குழந்தைங்க மனசுல என்ன ஓடுதுன்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? இது என்னது இது? அதுல உங்க வேண்டியதை சாதிச்சு அது காட்டணும். அவன் சரிடா. அப்படிதான் நினைக்கிறேன். உனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். அதே, அதே. அதுதான் அவங்களோட வேலையே. சரி இந்தா, நீ கேட்டியே அது வந்துருச்சு. அப்ளிகேஷன் எக்ஸாம் அப்பாயின்மெண்ட்டும் கொஸ்டின் பேப்பரும். இதுக்கு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா? ரொம்ப நன்றி. ஸ்கூல்ல சேர்க்கறதா? அவ மட்டும் அப்படிதான். மனப்பாடம் பண்ணி பாஸ் பண்ணிட்டா நல்லா இருக்கும். என்ன ஆகும்? அவளை பத்தி சில இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு. ஆர்ஃபனேஜ் கிட்டே இல்லாத ஒரு சில இன்ஃபர்மேஷன் அது தோண்டி என்ன எடுத்தேன். டீட்டெயில் எப்படி அவ எங்க என்னன்னு பாரு. பிறந்தா என்னன்னெல்லாம் தெரியல. ஓ. சோ வயசு அதெல்லாம் எதுவும் தெரியாது. போன வருஷம் தான் இந்த ரெக்கார்டே எழுதியிருக்காங்க. இவள இது வரைக்கும் 4 தடவை தத்தெடுத்து கொடுத்திருக்காங்க போல. இது இவளோட 3வது ஆர்ஃபனேஜ். ஆன்யா வில்லியம்ஸ், ஆன்யா லெவிஸ்கி, ஆத்தி. ஆன்யா ரோஷி. இந்த மாதிரியே பேரை மாத்திருக்கா. நீங்க 2 பேரும் ஒரே மாதிரி தான் போல. ஆ, சும்மா ஜோக்குக்கு சொன்னேன்ப்பா. மிஷன் மேல மட்டும் கவனத்தை செலுத்து. ஏன்னா குழந்தை வேற கியூட்டா இருக்கா. அவ மேல தேவையில்லாத ஃபீலிங்ஸ் வளர்த்துக்காத, சரியா? ஃப்ரீயா பேசலாம் கேட்கும்போது கூட. அதுலடா கொஞ்சம் நில்லு. இல்லை நீங்க கூட ஒரு டீம் போல. இஷ்டம் போ. அப்படிதான். இதாக போல. இருக்கு. அந்த எல்லா வாரம் சொல்கிறேன். வந்து எல்லாமே நோட்டீஸ் பண்ணி கொடுக்குறேன். அதெல்லாம் தூங்கிட்டு இருக்கு. முடிச்சிருக்கா? முடிச்சுட்டு தாங்க இருக்கு. போர் அடிக்குதே. ஸ்பைஸ்லாம் கூலா இருப்பாங்கன்னு நினைச்சேன். போய் பாம்பெல்லாம் கண்டுபிடிப்போம்னு எப்படி? நினைச்சேன். என்னோட ஸ்பை எக்யூப்மெண்ட் எதுவும் அவ கையில கிடைச்சிட கூடாது. ஜாக்கிரதையா இருக்கணும். கோட் 6-1. 1-0 பாம்பு எப்படி எங்க? போச்சு? இதா. அவன் சொன்னதை தேடிக்கிட்டு இருக்கு. ஐயோ ஆமா இதா பாத்துட்டா. வரு. போச்சு. ஐயோ அதோட தகவல் ஐயே கொடுத்துட கொடுத்துருச்சு. நமக்கு ஒரு புது டிரான்ஸ்மிஷன் கிடைச்சிட்டு இருக்கு. இதா. பெஸ்ட் சைஃபர்ல இருந்து வருதா? அதுவா ஓ இருக்கும்னு அந்த தகவல் கொடுக்குற மிஷின் எடுத்து இதுவா அடிச்சிருச்சு போல தகவல். என்னது டாய்லெட்டா? ஆனா இது வெஸ்டர்ன் இன்டெலிஜென்ஸ் யூஸ் பண்ற ஃப்ரீக்வென்சி ஆச்சு. இன்னும் ஒருத்தருக்கு இப்படி ஆயிடுச்சு. கெட்டவன் போலங்க. ஓ அவங்களுக்கு தகவல் போயிடுச்சு. அதத்தான் எல்லாத்தையும் ஆன் பண்ணி வச்சிருச்சு. ஸ்பைனை கண்டுபிடிச்சல. உயிரோட விட மாட்டேன். எல்லாத்தையும் மறுபடியும் எடுத்து வச்சிருச்சு. எனக்கு டெலிபதி தெரியும்னு அவருக்கு தெரிஞ்சா என்ன அனுப்பிடுவாரு. ஆன்யா, நீ உன்னோட பவர்ஸ பத்தி யார்கிட்டயும் சொல்லக்கூடாது. நான் தான் உன்னை படிக்கணும்னு சொன்னேன்ல. வா போலாம். ஆனா எனக்கு வரையணும் போல இருக்கு. குழந்தைத்தனம் முன்னாடி ஆசைப்படாத. உலக நன்மைக்காக உன் ஸ்பெஷல் பவர்ஸை எப்படி யூஸ் பண்றதுன்னு கத்து. ஆர்ட் பண்ணி. எப்படி அழுது டைம் வேஸ்ட் பண்ணாத. பழைய இவளுக்கு வந்து ஸ்பெஷல் பவர் வந்து இது பண்ணியிருக்காங்க. அதை நினைச்சு பார்க்கலாம். வீட்டுக்கு வந்துட்டேன். அபார்ட்மெண்ட்டை என்ன வச்சிருக்கானோ தெரியல. பெரிய பெட்டியா வேற தூக்கி வச்சு போய் இதை வேற தள்ளணுமா? நல்லா உள்ள மாதிரி படுத்துருக்கு நினைக்கிறேன். ஐயா வந்துட்டாங்க ஆளு. ஆமா, கெட்டவங்க கூட இந்த வந்துட்டாங்க. இது இதை வச்சு போச்சு, போச்சு, ஆத்து. போச்சு, போச்சு.
ஐயோ வா. கவர் இதை வச்சு கண்டுபிடிச்சு வந்துட்டாங்க போல. இங்கே ஆன் பண்ணி பிடிச்சல ஆமா. அடிச்சிட்டேன் ஐயோ அடிச்சிட்டேன். ஆனியாவை காணா அதை காணமே. பொம்மதே இருக்கு. குழந்தைய தூக்கிட்டாங்க. யாரும் இவளை அமிச்சாங்கன்னு தெரியலையே. என்ன காரணமா இருக்கும்? அவளை கண்டுபிடிச்சாகணும். கொஞ்சம் பொறுமையா யோசி. நான் இருக்கிற இடம் யாருக்கோ தெரிஞ்சிருக்கு. அதனால பாதுகாப்பான இடத்துக்கு நான் மாறி ஆகணும். இதுக்கு மேல இங்க இருக்கவே கூடாது. ஆனியா இப்போ இல்ல. ஆனா அவளை மாதிரியே பல குழந்தைங்க இருக்காங்க. மனசு போட்டு ஐயோ போட்டேன் பின்னாடி மண்டையில. இருந்து ஒரு பேர் இந்தா எதுக்கு இந்த சிறுவனை இதை கட்டிச்சிட்டு வந்துட்டாங்க. அந்த டாய்லெட் நீங்க தூக்கிட்டு வந்துட்டாங்களா அதை? மெசேஜ் அந்த இடத்துல இவளை பார்த்தோம். இந்த அதனாலதான் தூக்கிட்டு வந்தோம். என்னாலதான் இவ்வளவு பிரச்சனையா? வீட்டுக்கு வெளியே பேரிகேட் இருந்துச்சு. உள்ள பார்த்தா இவ இருந்தா. அது ஏன்னு உனக்கு தெரியுமா? தெரியாது. இது இந்த கூடையில தூக்கிட்டு வந்துட்டாங்கயால. ஸ்டேஜா வச்சு அவனை மிரட்ட இவன் நம்மளுக்கு இருப்பான்னு சந்தோஷப்பட டுவைலைட்டை ஃபாரின் மினிஸ்டரோட விக்க திருட சொல்லி மிரட்டலாம்ல. பாஸ் என்னாச்சு? என்னது ஒரு விட்டு தாண்டி ஒருத்தனை சுட்டுவிட்டேன் சொன்னதுக்காண்டி. வச்சு மறைக்க முடியாது. சைலன்சரோட இருக்கிற பெஸ்டலா? அந்த மினிஸ்டர் வேற வெஸ்ட்டுக்கு சப்போர்ட் பண்ற ஒரு தேச துரோகி. தேச துரோகிக்கு துணை போறவனா ஒரு தேச துரோகியா தான் இருப்பான். இது பார்த்த வேலை இப்படி. பாஸ் வேணும் அவனோட ஆளுங்க வேலையை முடிச்சிட்டு வந்துட்டாங்க. ஆளை கட்டி தூக்கிட்டு ஆமா வந்துட்டீங்களா? அவங்க மண்டையில அடிச்சுட்டாங்கல்ல. ஐயோ சாதாரண ஆளுங்க அடி பொழந்துட்டான். கவனமா இருக்கணும். அடி வாங்கினதும் குழந்தை மாதிரி அழுதுகிட்டு இருக்க. உன்கிட்ட மரியாதையா நான் ஒரே ஒரு வாட்டி தான் கேட்பேன். என்கிட்ட இருந்து திருடின அந்த ஃபாரின் மினிஸ்டரோட போட்டோ கொடுத்துரு. இது என்னது? வேற ஆளா? ஆமா அதே அதே செய்யறது ரொம்ப தப்பு. மிஷனுக்கு மாஸ்க போட்டுட்டாமோ. இடத்துக்கே போயிருக்கேன். எந்த ஸ்பையும் இந்த மாதிரி யோசிக்க மாட்டான். ஏன் அழுவுற? நான் உன்னை ஒண்ணும் பண்ண மாட்டேன். பயப்படாத. மாஸ்க் போட்டிருக்கேன் வேற மாஸ்க் போட்டுக்கானா? அதனால தெரியல. சத்தம் கேட்டாலே ரத்தம் எல்லாம் ஏன் கொதிக்குதுன்னு இப்பதான் எனக்கு புரியுது. சின்ன வயசுல எனக்கு நடந்த கொடுமை எல்லாம் இப்பதான் ஞாபகம் வருது. என்னை சுத்தி இருந்த ஒருத்தன் கூட என்னை காப்பாத்தணும்னு நினைக்கல. சின்ன வயசுல அவனுக்கு நடந்தது. துடிச்ச எனக்கு கண்ணீர் விடுறது மட்டும்தான் ஒரே வழி. அந்த காலத்தை நான் மறந்துட்டேன்னு நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்கேன். ஆனா எதுவுமே மறக்கலங்கிறதா உண்மை. இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் அதை ஞாபகப்படுத்திட்டே இருக்கு. ஏய் பாப்பா, நல்லா கேளு. சரி ஆன்யா, கேளு. நானும் என் ஆளுங்களும் ரொம்ப நல்லா டேக் கேம் விளையாடுவோம். உன்ன மாதிரி திறமையானவங்களை பார்த்தோம்னா அந்த கேம்ல அவங்களுக்கு ஒரு சவால் விடுவோம். அவனுக்கு தெரிஞ்சிருச்சு இங்க பாரு. அப்பான்னு. இதே ஸ்ட்ரீட்ல நேரா போய் அங்க ரைட் எடுத்தீனா ஒரு போலீஸ் ஸ்டேஷன் வரும். அங்க இருக்க ஆபீசர் கிட்ட இந்த பேப்பரை கொடுத்துட்டீனா நீ ஜெயிச்சதா அர்த்தம். உன்னால முடியுமா? இத அவ கொடுத்தான்னா வேற ஒரு ஆர்ஃபனேஜ்க்கு அவளை அனுப்பிச்சிருவாங்க. இப்படி ஒரு மிஷன்ல குழந்தைய வச்சுக்கிட்டு கஷ்டம். என் பிளான் மாத்திக்கணும் போல இருக்கு. ஓகே, சீக்கிரம் போ. இந்த குழந்தைய எவ்வளவு பெரிய ஆபத்துல தள்ளிருக்க. தப்பு. ஒரு ஸ்பையா இருந்துட்டு அப்படி யோசிச்சது ரொம்ப பெரிய தப்பு. எதுக்கு போலீஸ் ஸ்டேஷனுக்கு அனுப்பிச்சுறானே? அவன் வந்து வேற ஆர்ஃபனேஜ்ல சேர்த்துருவாங்கன்னு சொல்லிட்டு இவ குழந்தை இருந்தா அவளுக்கு எதுக்கா ஆயிரும். அப்ப உயிருக்கு ஏதா உயிருக்கு இதாயிரும். கேட்டுச்சு. பார்த்துட்டேன் கேட்டுச்சு. இப்போ மறுபடியும் வந்துட்டாங்களாம்மா? ஓகேடா. ஒரு போல தண்ணி ஒரு இதா கொட்டி விட்டுருச்சு போல. புகை மாதிரி கிளப்பி விட்டுட்டாலே. என்ன நடக்குன்னே தெரியல. முடிஞ்சு இதெல்லாம் எப்படி? புடிச்சிட்டானா? ஓ இவனையும் புடிச்சிட்டேன். நல்லா திறமையா நல்லா தேங்க இருக்கேன். எட்கார், ஆமா உன் பொண்ணு கேரன் எப்படி இருக்கா? என் பொண்ணை பத்தி உனக்கு எப்படிடா தெரியும்? நான் ஒரு ஸ்பை. இவ பொண்ணை தானே லவ் பண்ணேன் ஃபர்ஸ்ட். அந்த அதான் போலங்க. அப்படியா? அவளோட ஃபேவரட் ஃபுட்ல இருந்து அவன் சொல்லுவேன்ல ஒரு பையா இருந்துட்டு இது பண்ண முடியும். ஆமா. அவ ஒரு வளர்ந்து வர கிரிமினல்ங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். நீ போய் சொல்ற. இதா. என் பொண்ணு உனக்கு அவ மேல எவ்வளவு பாசம் இருக்குங்கிறது எனக்கு தெரியும். கவனமா கேட்டுக்க. உன் கிரிமினல் மகளுக்கு எதுவும் ஆகக்கூடாது. அவ நல்லா இருக்கணும்னு நினைச்சேன்னா இனிமே என் வழியில நீ வரவே கூடாது. சுட்டுட்டேன். உன் மூட்டை முடிச்சல கட்டிட்டு வேற எங்கேயாவது போயிடு. எதுக்கு அவனை இது ஒன்று வந்து ஏன் டச் பண்ணேன்னு தெரியலையே. யார் அந்த அவனோட போட்டோவை கேக்குறேன். ஒருத்தனை கொண்டுட்டு அந்த போட்டோ இருந்துச்சு. அந்த என்கிட்ட இருந்து எடுத்த ஏதோ போட்டோ கேக்குறேன். ஆன்யா, நீ இங்கதான் இருக்கியா? அதாவது தனியா உட்கார்ந்து என்ன பண்ணிட்டு இருக்க ஆன்யா? நான் இங்க பக்கத்துல ஒரு
சின்ன ஷாப்பிங் அதுக்கு பின்னி மறைக்கவா தெரியுது கடை லீவ். போய் சொல்றாரு. நான் இங்க ஒரு வயசானவர் கூட டேக் விளையாடிட்டு இருந்தேன். ஓ நல்லா விளையாடுனியா? கொஞ்சம் பயந்து போயிட்டு வீட்டுக்கு போகணும் போல இருக்கு. நம்ம வீட்டுக்கு போகலாம். கண்டிப்பா அங்கதான் போகணுமா? என்னை விட்டு போனீங்கன்னா அவளை 4 தடவை தத்தெடுத்து திருப்பி கொடுத்துட்டாங்க தெரியுமா? ஆனியா வில்லியம்ஸ், சில பேர் லெவிஸ்கி, ஆனியா ரோஷ். சரி சரி வா நம்ம வீட்டுக்கு போலாம். ஆனா அந்த அபார்ட்மெண்ட் நம்ம காலி பண்ணிடலாம் சரியா? வீட்டை வேற வீட்டுக்கு மாற போறானோ எனக்கு பாம்புனா பிடிக்காது. அப்பா பயங்கரமா போய் சொல்றாருன்னு தெரியும். இருந்தாலும் அவரு நல்லதுக்கு தான் சொல்றாரு. அப்படின்னா நம்ம ஒரு கேசல்ல இருக்கலாமா? ரெண்டு கிடைச்சா பார்க்கலாம். சரி நீ வீட்டுக்கு போனதும் படிக்க ஆரம்பிச்சிடணும். வேற வீடு பார்த்துட்டானோ ஆன்சர்ஸ் மெமரைஸ் பண்ணிட்டேன்னா ஈஸியா இருக்கும். நான் சொல்லி தரேன் சரியா? ஓ டெஸ்டா டெஸ்ட் ஆரம்பிங்க. அடே அப்பா இத்தனை உள்ளையே உன்னதான் நம்பிட்டு இருக்க ஆனியா. என்ன கவுத்துறாத. அதை பார்த்து பூரா பேசுறது அவன் மனசு கேக்குது. கேக்குது நான் சொல்லி கொடுத்தது யார் வருதோ அது நோக்குது அதை வாட்டுக்கு அதுக்கு K212 K212 ஓ இது வந்துருச்சா ரிசல்ட் ரிசல்ட் வந்துருச்சு போல. கேட்டு வந்துட்டு பாஸ் ஆயிட்டேன். சூப்பர் ஆனியா. நிஜமாவா? நிஜமா நீ பாஸ் ஆயிட்ட. தூக்கிட்டேன் ஐயோ ஐயோ போச்சு. வெறும் 1 செகண்ட் ரிலாக்ஸ் ஆனதுக்கு அந்த தலையில சுத்தி என்னாச்சு கீழே விழுந்துட்டேன். எனக்கு இப்போ என்னதான் ஆச்சு? முடிஞ்சு. சரியான comedy ஆ நல்ல இருக்கு. செம்ம காமெடியா இருக்கு. இந்த நல்லா சின்னதே பண்ணா- நல்லா ஆமா. ஆக்டிங்கா இருக்கு அந்த குழந்தையோட ஆக்டிங் வந்து செம்மையா வேற லெவலா இருக்கு. நல்லா என்ஜாய் பண்ணி பார்க்குற மாதிரி. அப்போ போக போக அந்த ஸ்டோரி வந்து எப்படி போகுது அப்படிங்கிறத வர்ற எபிசோட்ல பார்க்கலாம்.